ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நான் ரொம்பவும் இயற்கையான மற்றும் மூலிகை பொடிகளை வைத்து ஒரு ஃபேஸ் பேக் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம முகத்தில் இருக்கிற தேவையில்லாத ரோமங்களை நிரந்தரமாக அகற்றுவதற்கு மிகவும் துணை புரியும். நிரந்தரமாக அகற்றுவதுன்னா போடுற அன்றைக்கே எல்லா ரோமங்களும் மறைஞ்சு போயிடாது. இதை வாரத்தில் ஒரு 3 தடவை தொடர்ந்து வந்து நம்ம பயன்படுத்தி வரும்போது ஒரு சில மாதங்களில் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம முகத்தில் இருக்கிற தேவையில்லாத ரோமங்கள் எல்லாம் தானாக கொட்டிடும். இந்த ஃபேஸ் பேக்கில் வந்து 2 நன்மைகள் இருக்குது. ஒன்று, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம முகத்தில் இருக்கிற தேவையில்லாத ரோமங்களை அகற்றுவதற்கு ரொம்பவே உதவி புரியும். 2, நம்மளுடைய முகத்தை எப்போவுமே மாசு மறுவற்று வச்சுருக்கிறதுக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ரொம்பவே உதவி புரியும். ஏன்னா இதில் வந்து நான் சேர்த்துருக்கிற பொருட்கள் ரோமங்களை மட்டும் நீக்குவதற்கு அல்ல. நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஒரு நார்மல் ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹெல்த்தி அண்ட் ஃப்ளாலெஸ் ஸ்கின் கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவி புரியும். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே இயற்கையான மூலிகை பொடிகள் தான். இந்த மூலிகை பொடிகள் எல்லாமே வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு சில பொடிகள் நீங்கள் வீட்லேயே கூட தயார் செய்துக்க முடியும். உதாரணத்துக்கு குப்பைமேனி இலைப்பொடி, நாட்டு ரோஜா இதழ்கள் பொடி, அதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, இதெல்லாம் வந்து முடிஞ்சால் நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிக்கலாம். முதல்ல ஒரு சுத்தமான பவுலில் வந்து வசம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். வசம்புத்தூள் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோலில் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை பிரச்சனைகள், அப்புறம் வந்து தடிப்புகள், அப்புறம் தோலில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள், அப்புறம் பிம்பிள்ஸ் பிரச்சனை, இதெல்லாம் வந்து வராமல் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து வசம்புத்தூள் வந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து இந்த தலைவலி பிரச்சனை இருக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த சைனஸ் மைக்ரேன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபேஸ் பேக்லாம் போட்டால் தலைவலி வரும். ஸோ அதை மாதிரி வந்து தலைவலி வராமையும் இந்த வசம்புத்தூள் வந்து பாதுகாக்கும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சுகந்தம் வந்து நம்ம மூளையில் இருக்கிற நரம்புகளை சாந்தப்படுத்தி தலைவலி வராமல் பாதுகாக்கும். அடுத்து நான் சேர்க்கறது வந்து குப்பைமேனி இலைப்பொடி. குப்பைமேனி இலைப்பொடி தான் மேஜர் ரோல் நம்ம முகத்தில் இருக்கிற தேவையில்லாத ரோமங்களை அகற்றுவதற்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. அதனால் வந்து ஒரு மாசு மறுவற்ற ஸ்கின்னை வந்து பெறறதுக்கு ரொம்பவே வந்து உதவி புரியும். பிம்பிள்ஸ், ஆக்னி இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்மூத் ஸ்கின் வந்து கிடைக்கிறதுக்கு குப்பைமேனி இலைப்பொடி ரொம்பவே உதவி புரியும். அடுத்து நான் சேர்த்துருக்கிறது வந்து கோரைக்கிழங்கு பொடி. கோரைக்கிழங்கு பொடியில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸை வந்து மென்மையாக நீக்கிறதுக்கும், நம்ம தோலை வந்து பட்டு போல் வந்து வச்சுருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி புரியும். ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் தடுக்கும். அதே மாதிரி வந்து நம்ம உடம்பில் வரக்கூடிய வியர்வை நாற்றத்தை வந்து போக்கி நம்மளுடைய மேனியை வந்து நறுமணத்துடன் வைத்திருக்கிறதுக்கு ரொம்பவே உதவி புரியும். இந்த கோரைக்கிழங்கை வந்து மஞ்சளோடும் குப்பைமேனி இலையோடும் சேர்த்து பூசும்போது தேவையற்ற ரோமங்களை நீக்குவதற்கு ரொம்பவே வந்து உதவி புரியும். அடுத்து நான் சேர்த்துருக்கிறது பூலான் கிழங்கு பொடி. பூலான் கிழங்கு பொடி வந்து தோல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை வந்து பாதுகாக்கும். மாசு மறுவற்ற முகத்தை பெறறதுக்கு ரொம்பவே உதவி புரியும். ஆக்னி வராமல் வந்து தடுக்கும். அதே மாதிரி ஆக்னி வந்திருந்தாலும் அதை சீக்கிரம் வந்து குணப்படுத்தும். முகத்தில் இருக்கும் சிறு சிறு காயங்கள், ஆக்னி வந்ததால் இருக்கிற காயங்களை கூட சீக்கிரமே வந்து குணப்படுத்த ரொம்பவே உதவி புரியும்.
அடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரோஜா இதழ்கள் பொடி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரோஜா இதழ்கள் பொடி நம்மளுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய தோலை வந்து மினுமினுப்பாகவும் பட்டு போல் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி புரியும். இதில் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராகவும் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து செயல்படும். அதாவது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ரோஜா இதழ்கள் வந்து உதவி புரியும். அதே மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரோஜா பொடி வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம். அடுத்து நான் சேர்த்துருக்கிறது வந்து கிழங்கு மஞ்சள், அதாவது வந்து குண்டு மஞ்சள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பொடி. ஒரு குண்டு மஞ்சள் வந்து நான் எடுத்து உரலில் வந்து வச்சு இடிச்சிக்கிறேன். எதுக்குன்னா வந்து அதோடைய பொடியை வந்து டைரெக்டாக அப்படியே மிக்சர் ஜாரில் போட்டோம்னா பிளேடு உடஞ்சிடும். அதனால் வந்து லேசாக வந்து பொடி செஞ்சுக்கிறேன் உரலில் வச்சு. அதுக்கப்புறம் அதை மிக்சர் ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இந்த கிழங்கு மஞ்சள் வந்து, அதாவது வந்து குண்டு மஞ்சள் வந்து நம்மளுடைய ஸ்கின் கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவி புரியும். மாசு மருவற்ற மேனியை பெறுறதுக்கும் நல்லா வந்து மினுமினுப்பான மேனியை பெறுவதற்கும் இந்த குண்டு மஞ்சள் ரொம்பவே உதவி புரியும். அதே மாதிரி பிம்பிள்ஸ், ஆக்னி இதெல்லாம் வராமல் வந்து தடுக்கும். நிறைய பேர் வந்து இந்த காலத்தில் வந்து எல்லாத்துக்குமே வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் முகத்தில் இருக்கும் தேவையில்லாத ரோமங்களை போக்குறதுக்கு கஸ்தூரி மஞ்சளை காட்டிலும் இந்த குண்டு மஞ்சள் தான் ரொம்பவே வந்து அதிக பயனை வந்து தரும். நம்ம தோலில் இருக்கக்கூடிய ஸ்கின் இன்ஃபெக்ஷன், அதே மாதிரி ஏதாவது பூச்சி கடிச்சிட்டா கூட இந்த மஞ்சளை அப்ளை பண்ணும்போது அதனுடைய வீரியம் வந்து குறையும். நம்மளுடைய மேனி வந்து ரொம்ப வந்து இளமையாக தெரியறதுக்கும் இந்த வந்து மஞ்சள் வந்து ரொம்பவே உதவி புரியும். அடுத்து நான் சேர்த்துருக்கிறது கஸ்தூரி மஞ்சள் பொடி. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கஸ்தூரி மஞ்சளில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. பொலிவற்ற மேனியில் கூட அதனுடைய இயற்கையான பொலிவை வந்து கொண்டு வர்றதுக்கு கஸ்தூரி மஞ்சள் பொடி ரொம்பவே உதவி புரியும். அதே மாதிரி தேவையற்ற ரோமங்களை நீக்குவதற்கும், கண்களுக்கு அடியே இருக்கிற கருவளையங்களை போக்குவதற்கும், ஆக்னியை போக்குவதற்கும் கஸ்தூரி மஞ்சள் ரொம்பவே உதவி புரியும். இந்த பொடிகள் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சுத்தமான டப்பாவில் போட்டு பதப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த பொடி வந்து 3 மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு மேலே கூட நல்லா இருக்கும். நீங்கள் தண்ணி படாமல் பார்த்துக்கும் போது அது நிறைய நாள் வந்து வரும். இப்போது நமக்கு தேவையான அளவு பொடியை எடுத்து ஒரு சுத்தமான பவுலில் வந்து சேர்த்துக்கணும். தேவையான அளவுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மொத்த முகத்துக்கும் போட போகிறீங்களா, இல்லை ரோமங்கள் அகற்ற வேண்டிய பகுதிகளுக்கு மட்டும் போட போகிறீங்களான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த பொடி ரோமம் நீக்கிறதுக்கு மட்டும் பண்ணலை, நம்மளுடைய மொத்த முகத்தையும் பராமரிக்கிறதுக்கான பொடி தான் இது. ஸோ நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணணுமோ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பொடியை ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு அதில் வந்து நம்மளுடைய குடிநீர், நம்ம குடிக்கிறோம் இல்லையா நார்மல் வாட்டர், அதுவோ இல்லைனா ரோஸ் வாட்டரை சேர்த்து கலந்து விட்டுட்டு முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். அது நல்லா வந்து காயணும். காஞ்சதுக்கப்புறம் இந்த ரோமங்கள் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் லேசாக வச்சு அந்த மயிர்கால்கள் வந்து வளரக்கூடிய அந்த எதிர்ப்புறமாக ஆப்போசிட் டைரெக்ஷனில் லேசாக ரப் பண்ணி விடுங்க. ரப் பண்ணி விடும்போது நமக்கு அதோடைய எஃபெக்ட் வந்து சீக்கிரமாக வந்து கிடைக்கும். அப்புறம் தண்ணி போட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடணும். இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போதெல்லாம் நம்ம தோல் வந்து லேசாக எரியிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். அது வந்து நார்மல் தான். ஏன்னா 2 வகையான மஞ்சள், அதாவது வந்து குண்டு மஞ்சள் அப்புறம் வந்து கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி எரியும் போது தான் அந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி முகத்தை வந்து கழுவும் போது அழுத்தி தேய்ச்சி வந்து கழுவாதீங்க. அது வந்து நமக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷனும் ரேஷஸும் உண்டுபடுத்தும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக் போட்டு முகத்தை அலம்பினதுக்கப்புறம் உடனே சோப்பு போடக்கூடாது. ஒரு சிலர் வந்து மஞ்சளுக்கு வந்து ஒவ்வாமை இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, முதல் முறை ஒரே ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொடர்ந்து அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய முகத்தில் ஏதாவது அடிப்பட்ட காயங்களோ அல்லது வந்து
வெடிப்புகளோ ஏதாவது இருந்தால் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து அப்ளை பண்ண வேணாம். ஏன்னா வந்து எரிச்சல் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் வந்து முகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற ரோமங்களை மட்டும் அகற்றாமல் மாசு மறுவற்ற பொலிவான முகத்தை பெறவும் ரொம்பவே உதவி புரியும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த ஃபேஸ் பேக் மெத்தட் ப்ரிப்ரேஷனும் அந்த மூலிகைகளின் பயன்களும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.